Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கொஞ்சம் அதாவது கரூர் விவகாரத்தில் கரூர்ல இந்த அரசு உச்ச நீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போறீங்கன்னா கரூர்ல சம்பவம் நடக்கிறது இரவு 7:30 மணி 8 மணிக்கு இந்த சம்பவம் நடக்கு. 11 மணிக்குள்ளாக முதலமைச்சர்ல இருந்து அத்தனை பேரும் இன்னும் சொல்ல போனீங்கன்னா அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அங்க வராரு, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வராரு, முதலமைச்சர் இரவாக வருகிறார். 1 மணியிலிருந்து காலையில 4 மணிக்குள்ள 41 பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. என்ன சார் இது பொதுவா? ஆமா, நீங்க கூட தான் திடீர்னு கமிட்டி போட்டு மத்திய அமைச்சர் வந்தாரு கரூருக்கு. அது என்ன மணிப்பூருக்கு போகல, கோத்ராவுக்கு போகல, எப்படி வந்தாங்க? மணிப்பூருக்கு ஏன் போகல? ஏங்க என்னங்க பேசுறீங்க நீங்க? உடனே ஒரு கமிட்டி வந்தது, எப்படி வந்தது கமிட்டி? ஏன் வந்தது திடீர்னு அங்க கமிட்டி? என்ன பேசுறீங்க? உங்களை பத்தி தெரியும். ஏங்க கும்பமேளாவில் இறந்தவங்க கிட்ட போனீங்களா? கமிட்டி போகல. மனித உரிமை ஆணையம் ஏன் கும்பமேளாவுக்கு போகல? ஏன் டெல்லிக்கு போகல? டெல்லியில ரயில்வே ஸ்டேஷன்ல 100 பேர் இறந்தாங்க. அங்க ஏன் போகல கமிட்டி? ஏன் கரூர்ல மட்டும் வருது? கனகராஜ் சார், பேசுறீங்க, உங்களை பத்தி தெரியும். சரி, அவர் பேசுறாரு. அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு கமிட்டி அனுப்பணும், டெலிகேஷன் அனுப்பணுங்கிற பொது ஞானம் கிடையாது. ஆனா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? பிஜேபி ஒரு டெலிகேஷன் வந்து யாரு எம்பிக்களுடைய குழு வருது. அதுல என்னுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து சிபிஐ என்கொயரி வேணும்னு முதல்ல கேட்டாரு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா உலக அதிசயம் ஏறக்குறைய ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்துல 41 பாடி போஸ்ட்மார்ட்டம் பிரேத பரிசோதனை. ஒரு பிரேதத்தை பரிசோதனை பண்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். எந்த 2 டேபிள்ல 41 பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து சிபிஐக்கு டைரக்ஷன் கொடுத்ததுக்கு என்ன காரணம்? இந்த அரசு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து அவமானப்பட்டிருக்கு. உங்க ஏடிஜிபி என்ன சொல்றாரு? அதாவது உச்ச நீதிமன்றம் இந்த விசாரணையை தீவிரப்படுத்தணும் அப்படிங்கறதான் முடிவு செஞ்சிருக்காங்க. அரசு அப்படிங்கறத எந்த இடத்துலயும் என்ன பண்ணல, விமர்சிக்கல. நம்ம கேக்குறோம் இந்த அரசு. சொல்லுங்க சார். கனகராஜ் சார் கொஞ்சம் அமைதியா. நான் என்ன சொல்றேன், இந்த அரசு நிர்வாக தோல்வி ஏற்பட்டு சட்டமன்றத்தில் என்ன செய்யணும்? காங்கிரஸ் கட்சி என்ன செஞ்சிருக்கணும்? கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கணும், ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கணும், அவரை ஒத்திவைத்து விவாதிங்க சொல்லி இருக்கணும். விடுதலை சிறுத்தைகள் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கவா வேண்டாமா? சொன்னாங்க காங்கிரஸ் ஒரு டெலிகேஷன் அனுப்பணும், என்டிஏ சார்பில் ஒரு டெலிகேஷனை உருவாக்கணும்னு விசிகா திருமாவளவன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை வலியுறுத்தினாங்க. அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. இஷ்யூ நடந்த உடனே அவர் சொன்னார் ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கணும். கடந்த ஆட்சி காலத்துல நான் என்ன சொல்றேன்னா கவனஈர்ப்பு தீர்மானம், ஒத்திவைப்பு தீர்மானம் இதெல்லாம் கொண்டு வந்து அவையில வந்து பேசி இருக்கணும் சார். நீங்க மணிப்பூருக்கு எத்தனை நாள்ல கழிச்சு கொண்டு வந்தீங்க ஒத்துழைப்பு தீர்மானத்தை? பாராளுமன்றத்துல மணிப்பூர் விவகாரத்துல எத்தனை நாள்ல கொண்டு வந்தீங்க? ஏங்க வருஷ கணக்குல வச்சிருந்தீங்க, 1 வருடம் கழித்து பார்லிமெண்ட்ல கொண்டு வரீங்க. மணிப்பூர் விவகாரம் பத்தி தெரியாதா? மணிப்பூர் விவகாரம் நீங்க என்ன பண்ணீங்க சார்? மணிப்பூர் விவகாரம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம். நம்ம இங்க மக்கள் சார் நம்ம மணிப்பூர் சார், நீங்க தமிழ்நாடு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தமிழ்நாட்டில் நடந்த நான் ஒண்ணு சொல்றேன் கனகராஜ் சார், காங்கிரஸ் டெலிகேஷன் அனுப்புனாங்களா? விசிகா கோரிக்கை வச்சாங்கல்ல, காங்கிரஸ் டெலிகேஷன் எத்தனை எம்பிஸ் டெலிகேஷன் வந்தாங்க? என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்க? என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்க சொல்லுங்க. பார்த்திருக்காங்க, ரிப்போர்ட்டை கேட்டிருக்காங்க, கொடுத்திருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க? எவ்வளவு நாட்களுக்கு பிறகு இப்போ காங்கிரஸ் விசிகா என்னைக்கு கோரிக்கை வச்சாங்க உங்கள்ட்ட? என்டிஏக்கு பாஜக டெலிகேஷன் குழு வந்த உடனே காங்கிரஸ் வரணும் சொன்னாங்க. ராகுல் காந்தி போன்ல பேசுறாரு,
திரு ஸ்டாலின் அவர்கள் விளக்குறாரு, திரும்ப திரு ராகுல் காந்தி அதுக்கு மறு விளக்கத்தை விஜய் போன்ல கேக்குறாரு. டெலிகேஷன் அனுப்புறதுக்கு இவ்வளவு லத்தாஜிக்கலா அப்படிங்கிற ஒரு கேள்வி காங்கிரஸ் மேல வருமா? நான் சொல்றேன் சரி வாங்க சார் ப்ளீஸ் ப்ளீஸ் அந்த லேப்ஸ் உங்கள்ட்ட இருக்கு சார், அதுதான் அவர் சொல்றாரு. பார்ட்டி டெலிகேஷன் அனுப்புறது தவறு. புலனாய்வுத்துறை இருக்கும்போது அனுப்புறது விசிகா தான் சார் சொன்னாங்க டெலிகேஷன். சார் ப்ளீஸ், நாடாளுமன்ற உறுப்பினர் விசிகா உங்க கூட்டணி கட்சியினுடைய திருமாவளவன் அவர்கள் சொன்னாங்க. சட்டபூர்வமா பாருங்க. சரி சட்டபூர்வமா பாருங்க சார், சட்டபூர்வமா தான் சார் விசிகா சொன்னாங்க. நீதிமன்றம் புலனாய்வு செய்யும் போது சார் விசிகா எப்ப சொன்னாங்க? விசிகா எப்ப சொன்னாங்க டெலிகேஷன் அனுப்பணும்னு? டெலிகேஷன் அனுப்புனா நல்லதுன்னு கேமமாலினி குழு வந்தோட சொன்னாங்க. நீங்க ஏன் லேப்ஸ் ஆனீங்கங்கற ஒரு பெரிய குற்றச்சாட்டு நீங்க டெக்னிக்கலா வெச்சீங்க. சரி பாஜக வந்தாங்க, நீங்களும் வந்து பார்த்தா சரி அப்படின்னு விசிகா எழுப்புறாங்க. நன்றி சார். நீங்க உடனே விசிகா மேல குற்றம் சுமத்துறீங்க. விசிகா குற்றம் சுமத்தல சார், காங்கிரஸ் ஏன் செய்யலைன்னு கேட்டேன். தூத்துக்குடி செல்வம். அதாவது காங்கிரஸ் வந்து திமுகவுடைய ஊர்குழலாக இருக்கிறதை தவிர காங்கிரசுக்கு மக்கள் மத்தியில சரி நீங்க சப்ஜெக்ட்டுக்குள்ள வாங்க சார். தூத்துக்குடி செல்வம் சார் ப்ளீஸ். தூத்துக்குடி செல்வம் சார், முதல்ல கிட்னி விவகாரம் தொடர்பாக என்ன பேசுறாங்க, உங்களுக்கு அதுல எந்த விளக்கம் சரியா இல்லைங்கிறத பேசுங்க. சார் திராவிட ஆனந்தம் யாரு சார்? திராவிட ஆனந்தம் ஒரு ஸ்கூட்டில திமுக துண்டு போட்டுக்கிட்டு மப்புளை போட்டுக்கிட்டு அவரோட சுத்திக்கிட்டு இருக்காரு. இந்த இஷ்யூ வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இது வரைக்கும் உங்க இவங்க சிபிசிஐடி என்ன பண்ணாங்க? திராவிட ஆனந்தம் உங்களுக்கு தெரியாதா? திமுக காரணம் தெரியாதா? நடவடிக்கை மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்கன்னு முதல்வர் தெளிவா விளக்குறாரு, அமைச்சர் விளக்குறாரு. ஒரே ஒரு விஷயம், ஒரு ட்வீட் போட்டா உடனே ஒரே நாள் ராத்திரி அரெஸ்ட் பண்றீங்க. ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு விசாரணை முழுமை அடையாம கைது செஞ்சிட முடியுமா சார் எல்லாரையும்? ப்ளீஸ் ப்ளீஸ் இருக்கட்டும், அவர் பேசட்டும் ப்ளீஸ் பேசட்டும். அவங்களுக்கு ரொம்ப நேரம் அனுமதி கொடுத்தீங்க. 1994 ஹியூமன் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆக்ட்ல என்னன்னா சொந்தக்காரங்க பிளட் ரிலேஷன் தான் கொடுக்கலாம், பிளட் ரிலேஷன் தான் டொனேஷன் கொடுக்க முடியும். இதெல்லாம் மீறி இவர் என்னமோ அது நம்ம நண்பர் பகலவன் வந்து 2013 நடந்தது. 2007 சார் அதுதான் வந்து தண்டிக்கப்பட்டிருக்காங்க மக்கள் மன்றத்தில். நீங்க 2013க்கு தருமபுரி, சேலம், ஈரோடு, கோவை அந்த குற்றவாளி ஐயாவு அவர்தான் மெயின் புரோக்கர். சகோதரர் செல்வத்தை பார்த்து உடனே பேச விட்டுருவோம். அது வந்து பழைய விஷயங்கள் நான் என்ன கேக்குறேன்னா இப்போ உள்ளது போதுமான தப்பு தான். 2013 அந்த ஆட்சி தவறா நான் திரும்ப சொல்றேன் பாவலன் சார், கனகராஜ் சார் ப்ளீஸ். நான் எதுவும் சொல்லல, பழைய ஆட்சிகள்ல தவறு இருந்துச்சு அப்படிங்கிறது. ஆட்சி எடுக்கலைங்கிறதுனாலதான் புதிய ஆட்சிக்கு மக்கள் ஆதரவு கொடுத்திருக்காங்க. ஜனநாயக ரீதியில பழைய அரசு சரியா செய்யலைங்கிறதுனாலதான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை ஏன் செய்யலைன்னு கேக்குறேன். கிட்னி திருட்டு எந்த ஆட்சியில் நடந்தாலும் தப்பு தான். அதுதான் சொல்றேன். அதுக்கு முதலமைச்சர் சொன்ன விளக்கம் போதுமானதா இருக்கிறதா? தூத்துக்குடி செல்வம். ஜெயலலிதாமையார் சொன்ன போதுமானதா இருந்தா அதையும் சேர்த்து பேசுவோமே. ஜெயலலிதாமையார் கொடுத்த விளக்கம் போதுமானதா அதையும் சேர்த்து பேசுவோம் செல்வம். அப்ப உங்களுக்கு வேண்டாங்கிறீங்களா? சசிரேகா மேம் நேரம் கொடுக்குறேன். முறையான விசாரணை நடந்திருந்தா இது சிபிஐக்கு போக வேண்டியதில்லை. நீங்க ஏங்க சிபிஐ யாரும் கேட்கலீங்க. யாருங்க கேட்டா? சிபிஐ யார் கேட்டா சார்? சிபிஐ கேட்டாங்களா? யாராவது விஜய் கேட்டாரா? கனகராஜ் சார் கேட்டதா? அதிமுக கேட்டதா? கனகராஜ் சார் சிபிஐ சார் ஏங்க யாரும் கேட்காம வந்து வர்றீங்க? கனகராஜ் சார் நீதிமன்றம் கொடுத்திருக்கு சார், உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கு. உச்ச நீதிமன்ற உத்தரவை நீங்க கிரிட்டிசைஸ் பண்றீங்க கனகராஜ் சார். அதே உச்ச நீதிமன்றம் தான் இன்னைக்கு சொல்லிருக்கு. அதாவது தமிழ்நாடு காவல்துறை, மாநில காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாமல் சிபிஐ கேட்பது தவறுன்னு சொல்லிருக்கு இன்னைக்கு. சரி, தமிழ்நாடு அரசு மேல சொல்லல, தமிழ்நாடு அரசு மேல சொல்லல. சசிரேகா மேம் அவங்க பேசிட்டு இருக்காங்க, முடிச்சு டைம் கொடுக்குறேன் ப்ளீஸ். அடுத்து அரவுண்ட் பேசுங்க சார். அதாவது சசிரேகா மேம் டைம் நீதிமன்றம், அதாவது உச்ச நீதிமன்றம் டைம் கொடுக்குறேன் மேடம். உச்ச நீதிமன்றம்
உச்ச நீதிமன்றம் மிக சரியாக மாநில அரசாங்கத்தினுடைய நிர்வாக சீர்கேடுகளுக்கெல்லாம் குட்டு வைக்கிற வகையில் அனைத்து வழக்குகளையும் ஆம்சாங் வழக்கு எடுத்துக்கிடுங்க. ஆம்சாங் வழக்குல சிபிஐக்கு மாத்துறாங்க. ஆம்சாங் வழக்குல சிபிஐக்கு மாத்துறாங்க. 41 பேர் கரூர் வழக்குல சிபிஐக்கு போய்தான் விஜய் காப்பாற்றப்பட்டாங்க. சிபிஐ எந்த வழக்குல இன்னைக்கு வந்து தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு? தமிழ்நாட்டுல ரெட்டி மீது சிபிஐ என்ன பண்ணாங்க? இபிஎஸ் சம்பந்தி மீது சிபிஐ என்ன பண்ணாங்க? ஏங்க தமிழ்நாட்டுல இருக்க எல்லாரும் மேல சிபிஐ என்ன பண்ணீங்க? எந்த வழக்குல தீர்ப்பு வந்திருக்கு? தமிழ்நாட்டுல எந்த வழக்குல தீர்ப்பு வந்திருக்கு? சிபிஐ கொடுத்த தீர்ப்பு எங்க இருக்கு? சிபிஐ ஏங்க பணம் 500 கோடி கனகராஜ் சிபிஐ பிடிச்சது என்ன ஆச்சு? அது 500 கோடி சிபிஐ பிடிச்சது என்ன ஆச்சு? சிபிஐ பத்தி பேசுறீங்க ஏதோ வானத்துல இருந்து வந்த மாதிரி. சரி, நீதிமன்றங்கள் தான் சார் சொல்லுது. ஏங்க அந்த சிபிஐனால நீதிமன்றங்கள் தான் சொல்லுது. அடிப்படையில காவல்துறை தான் எல்லாம் செய்யணும். உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க. அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். உச்ச தமிழ்நாடு அரசாங்கம் ரிவ்யூ போட போறாங்க சார். தமிழ்நாடு அரசாங்கம் அது மேல ரிவ்யூ போட போறாங்க. ஒரே ஒரு நிமிஷம், பிரேயர்ல வைக்கல. நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்கு. நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்கு. தமிழ்நாட்டுல இருந்து தென்னிந்தியாவில இருந்து அந்த குழுவில் ஒரு உறுப்பினர்கள் இருக்கின்றார்களா? யாராவது கேள்வி நேரம், இந்த கேள்வி நேரத்துல தொடர்பாக நன்றி தூத்துக்குடி செல்வம் சார், நன்றி.